ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து 1857 பெருங்கிளர்ச்சி பார்க்கலாம். தென்னிந்திய கிளர்ச்சி வந்து எப்போ நடந்திருக்குன்னா 1800 1801 வரைக்கும். வேலூர் கிளர்ச்சி பார்த்தோன்னா 1806. இதெல்லாம் வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடந்த போராட்டங்களாக இருந்திருக்கும். 1808 1850 அந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா ஆங்கிலேயருக்கு எதிராக நிறைய உள்நாட்டு கிளர்ச்சிகள் வந்து நடந்திருக்கும். குறிப்பாக டல்ஹவுசி பிரபு கொண்டு வந்த அந்த இனப்பாதிக்க கொள்கையெல்லாம் வந்து மன்னர்களிடையே வந்து நிறைய வந்து பிரச்சனை வந்து உண்டாக்கியிருக்கும். அந்த ஆங்கிலேயரோட அரசியல் ஆதிக்கம், பொருளாதார சுரண்டல், மனிதாபிமற்ற நிர்வாகம் இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து ஆங்கிலேயர் மீது வெறுப்புணர்வு வந்து ஏற்படுத்தியிருக்கும். இந்த காரணத்தினால தான் வந்து 1857 பெருங்கிளர்ச்சி வந்து நடந்திருக்கும். கிளர்ச்சிக்கு வந்து நிறைய காரணங்கள் சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து அரசியல் காரணங்கள் வந்து என்னென்னு பார்க்கலாம். அரசியல் காரணங்கள் பார்த்தோம்னா டல்ஹவுசி பிரபு கொண்டு வந்த இந்த திட்டங்கள் தான் வந்து இதுக்கு முதல் காரணமா சொல்றாங்க. 1857 பெருங்கிளர்ச்சி நடந்திருக்குல்ல, அப்போ வந்து யார் கவர்னர் ஜெனரலா இருந்திருப்பாருன்னா கானிங் பிரபு வந்து இருந்திருப்பாரு. அவரோட பீரியட் வந்து 1856 1862 வரைக்கும். இவருக்கு முன்னாடி அந்த கவர்னர் ஜெனரல் பதவியில யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா டல்ஹவுசி பிரபு. 1848 1856 வரைக்கும் இருந்திருப்பாரு. இந்த டல்ஹவுசி பிரபு இருக்கும்போது தான் வந்து கிளர்ச்சி வர்றதுக்கு முக்கியமா காரணமா இருந்திருப்பாரு. அப்படி அவர் என்னென்ன எல்லாம் கொண்டு வந்திருப்பாரு அப்படின்னா நில இழிப்பு கொள்கை கொண்டு வந்திருப்பாரு. அப்புறம் இந்த டாக்டர் ஆஃப் லாப்ஸ் கொண்டு வந்திருப்பாரு. இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து பெரிய இதுவை வந்து ஏற்படுத்தியிருக்கும். இப்போ வந்து நானா சாஹிப், லட்சுமி பாய், தாந்தியா தோப்பு, பகதூர் ஷா இருப்பாங்களே, அவங்கெல்லாம் வந்து இவரோட கொள்கைகள்லாம் நிறைய வந்து பாதிப்பு வந்து ஏற்படுத்தியிருக்கும். விவசாயிகளை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக வந்து நில கொள்கைகள்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கொள்கையை பார்த்தோம்னா பரம்பரையா அந்த தாழ்தரர்கள் இருப்பாங்களா, அவங்கள வந்து இவங்களுக்கு எதிராக வந்து திருப்பி விட்டுருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பகதூர் ஷாவை வந்து அவமதித்திருப்பாரு. இது ஒரு காரணமா இருந்திருக்கும். இரண்டாவது அக்பரோட வாரிசா இருந்தது தான் வந்து இரண்டாம் பகதூர் ஷா. இவருடைய காலம் வந்து 1837 1857 வரைக்கும். இவர் வந்து பெயரளவுக்கு வந்து முகலாய பேரரசா இருந்திருப்பாரு. குறிப்பா முஸ்லிம்களால பெரிதும் மதிக்கப்பட்டிருப்பாரு. இவரோட வயது வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இவர் பதவியிலேருந்து நீக்கியிருப்பாங்க. இவருக்கு பதிலாக அவரோட வாரிசான பக்ருதீனை வந்து நியமிச்சிருப்பாங்க. அடுத்தது இவருக்கு வந்து நிறைய அந்த சலுகைகள்லாம் வந்து தராம வந்து இது பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இந்த பணத்தாள்கள்லாம் அந்த இவரோட பெயரை வந்து நீக்கிறாங்க. செங்கோட்டையிலிருந்து அவர் வந்து குத்தப்க்கு வந்து குடிபெயர் வந்து கட்டளையிடுறாங்க. பக்ருதீன் வந்து இறந்துடுறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட வாரிசு தான் வந்து அரசு பட்டத்தை வந்து சூட்டிக்கணும். ஆனா அதெல்லாம் தடை விதிக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க யாரும் டெல்லியில தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களா. இது வந்து அந்த தைமூர் குடும்ப வழித்தோன்றலுக்கு வந்து அந்த முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி. ஓகேவா? இந்த மாதிரி வந்து ஆயிடுது. இதனால பகதூர் ஷா வந்து ரொம்பவே வந்து ஆங்கிலேயர் மேல கோபமா இருந்திருப்பாரு. எப்போ அதை வந்து அவங்கள வந்து தாக்கலன்னு சொல்லிட்டு அந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அடுத்தது அந்நியர் ஆட்சியோட வெறுப்பு பார்த்தோம்னா, இந்தியருக்கு வந்து அந்நியர் ஆட்சி வந்து காலங்காலமா வந்துட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலும் இப்போ வந்து ஆப்கானியர் முகலாயர்கள்லாம் பார்த்தோம்னா வச்சுக்கேன், ரொம்ப வருஷமா இங்க தங்கி இந்தியாவிலேயே ஆட்சி செஞ்சு இந்தியரோட நலனுக்காக பாடுபட்டு இருப்பாங்க. ஆனா வந்து ஆங்கிலேயர்கள் பார்த்தோம்னா அவங்க வந்து வர்த்தகர்களா வந்து உள்ள வந்திருப்பாங்க. அப்புறம் இங்க தங்கி வந்து ஆட்சியாளர்களா மாறி இருப்பாங்க. அவங்க வந்து என்னன்னா அவங்களோட தாய்நாட்டுக்காக இந்தியாவோட வளர்ச்சி வந்து சுரண்டி இருப்பாங்க. இது வந்து மக்களுக்கு வந்து பிடிச்சிருந்திருக்காரு. இதெல்லாமே வந்து அரசியல் காரணங்களா சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பொருளாதார காரணங்கள் பார்க்கலாம். அடுத்ததா 1857 கிளர்ச்சிக்கான பொருளாதார காரணங்கள் வந்து என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, வேலையின்மை சொல்லியிருக்காங்க. இங்கிலாந்து கிழக்கிந்திய கம்பெனியோட அந்த பொருளாதார கொள்கை வந்து பார்த்தோம்னா மக்களிடையே வந்து வேலையின்மை வந்து அதிகரிக்க செய்யுது. இவங்களோட தொழில் கொள்கையினால வந்து இந்த கிராம குடிசை தொழிலாளர்கள் தான் இருப்பாங்களா, அவங்க வந்து வேலை இல்லாம போறாங்க. கம்பெனியோட விவசாயிகள் கொள்கையினால பார்த்தோம்னா விவசாயிகள் வந்து வறியவர்களா வராங்க. நிறைய பேர் வந்து பட்டா இல்லாமலே வந்து நிலத்தை வந்து சொந்தமா வச்சிருந்திருப்பாங்க. அப்போ வந்து இவங்க செக் பண்றாங்க. பட்டாலாம் இருக்கும்போது நிறைய பேர் அவங்களோட நிலத்தை வந்து இழக்க வேண்டிய நிலைமை வந்து ஏற்படுது. தாழ்வாளர்கள் தான் வந்து பார்த்தோம்னா வறுமை நிலைக்கு வந்து தள்ளப்படுறாங்க. நாடுகள் வந்து இணைக்கப்பட்டதுனால வந்து அவங்களோட அரசர்களோட படைகள்லாம் வந்து கலைக்கிறாங்க. அப்போ வந்து படை வீரர்கள் வந்து வேலை இல்லாம போறாங்க. அப்புறம் வந்து நிர்வாக பதவிகளில் வந்து பார்த்தோன்னா உயர்நிலையில் இருப்பாங்களா, அவங்களெல்லாம் வந்து பதவி நீக்கம் செய்யறாங்க. இந்த மாதிரி வேலை இல்லாம நிறைய பேர் கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது நிலையான நில வருவாய் திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னா, இடைத்தரகர்கள் இருக்காங்களா, அவங்கள தவிர்க்கிறதுக்கும் மக்களை வந்து மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கும் கொண்டு வந்திருப்பாங்க. விவசாயிகளுக்கு வந்து இது துன்பத்தை தான் கொடுத்துருக்கும் இந்த திட்டம். நிலத்தோட மதிப்பு வந்து தீர்மானிக்கிறாங்க. தீர்வை வந்து கடுமையா நிர்ணயிக்கிறாங்க. வரி வசூலிக்கும் போது பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ரிக்டா வந்து ஃபாலோ பண்றாங்க. முன்னாடிலாம் பார்த்தோம்னா நிலத்துக்கான வரி வந்து மகசூல் நடந்தா மட்டும்தான் வசூலிப்பாங்க. ஆனா இது வந்து அப்படி இல்லாம ஒரு ரெண்ட் மாதிரி வந்து வசூலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து பார்த்தோம்னா விளைச்சலுக்கும் அந்த நிலவரி தீர்வைக்கும் வந்து தொடர்பு இல்லாம இருந்திருக்கு. அடுத்த நிலவரி வந்து பணமா வசூலிக்கிறதுனால வந்து பார்த்தோம்னா மகசூல் வந்து கம்மியா இருந்தா கூட அவங்க அதுக்கான பணத்தை வந்து கண்டிப்பா வந்து கொடுத்துதான் ஆகணும், அந்த மாதிரி சொல்றாங்க.
வரிச்சுமை வந்து அதனால வந்து ஏற்பட்ட வெறுப்பு பார்க்கலாம். கம்பெனியோட நிர்வாக செலவை வந்து மக்கள் மேல திணிக்கிறாங்க. இவங்க வந்து போர்களுக்கான செலவு வந்து அதுக்கான செலவை வந்து மக்கள்கிட்ட வந்து ஈடுகட்டுறாங்க. இந்தியாவில் வசூலிக்கப்பட்ட வரி தொகையில பார்த்தோம்னா 10% வந்து பார்த்தோம்னா இங்கிலாந்துக்காக வந்து செலவிடுறாங்க அவங்களோட நன்மைக்காக. பொது வரிகள் வந்து ஏறிட்டே இருக்கு அதோட இது. கம்பெனி வந்து பார்த்தோம்னா வட்டியோட கடன் வந்து அதிகமாக வாங்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த கடனையும் வட்டியும் வந்து மக்கள் தான் வரி மூலமா கட்டணும்னு சொல்லிட்டு நிர்ணயிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா பொருளாதார காரணங்களா சொல்றாங்க. அடுத்தது நிர்வாக காரணங்கள் வந்து என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்பிக்கையற்ற நிர்வாகம் பார்த்தோம்னா ஆங்கிலோட நிர்வாகம் வந்து இந்திய மக்களோட பாரம்பரியத்துக்கும் பண்பாட்டுக்கும் வந்து ஏற்றதா இல்லாம இருந்திருக்கு. அடுத்ததா அவங்க பார்த்தோன்னா ஆங்கிலேயருக்கு வந்து இனப்பெருமை, அப்புறம் வந்து அவங்களுக்கு தனியாக கர்வம், உயர்வு மனப்பான்மை அந்த மாதிரி இருக்காங்க. அவங்க வந்து பொதுமக்களுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ஆங்கிலேயர் போய் அந்த ஆங்கில அதிகாரிகள் வந்து நெருங்க முடியாது. அவங்க அன்றாட பிரச்சனையை கூட தீர்க்காம அவங்க இதில் தான் வந்து கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. நில பரிவர்த்தனை கூட ஆங்கில அதிகாரிகளோட குறுக்கீடு வந்து அதிகமாக இருந்தது. இது மக்கள் வந்து வெறுப்படைய செஞ்சுட்டு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இவங்க ஆட்சியில் பார்த்தோன்னா திறமையான மக்களுக்கு வந்து இடம் இல்லாமல் போகுது. கம்பெனி பார்த்தோன்னா நாட்டிருப்பு கொள்கையினால வந்து கல்வி அறிவுடைய திறமைமிக்க இந்தியர்களை வந்து உயர் பதவியிலேருந்து வந்து விலக்கி விடுறாங்க. முக்கிய பதவிகள் எல்லாத்தையும் ஆங்கிலேயர்களுக்கே வந்து கொடுக்குறாங்க. அடுத்ததான் வந்து முஸ்லீம்கள்லாம் வந்து அந்த பதவியிலேருந்து வந்து நீக்குறாங்க. முஸ்லீம்கள்லாம் பார்த்தா நிர்வாகத்திலேருந்து ஒதுக்கியே அவங்க வந்து வைக்கப்படுறாங்க அவங்கலாம். நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அந்த சாதர் அமீன், இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் சுபேதார், இதுதான் வந்து இந்தியர்களுக்கு கொடுக்கப்பட்ட உயர்ந்த பதவிகளாக இருந்திருக்கு. அதுக்கு மேலே வந்து இவங்களுக்கு எந்த ஒரு பதவியும் வந்து கொடுக்கல. நீதியற்ற நிதி நிர்வாகம் பார்த்தோம்னா ஆங்கில ஆட்சியில் பார்த்தோம்னா மக்கள் வந்து அவங்களோட உயிர் உடைமை உரிமைக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருந்திருக்காங்க. போலீஸ் நிர்வாகம் பார்த்தோம்னா மக்களை வந்து பயமுறுத்தக்கூடிய ஒரு இதுவாக தான் இருந்திருக்கு. இவங்களுக்கு வந்து எந்த ஒரு அடக்கலுமே தராமல் இருந்திருக்கு. சமுதாயத்தில் வந்து சட்டத்தின் ஆட்சியை வந்து ஏற்படுத்தாமல் இருந்திருக்கு. இந்த நீதி நிர்வாகம்லாம் பார்த்தோம்னா யார் வந்து காசு அதிகமாக வச்சுருக்காங்க அவங்க தான் போய் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் ஒரு நீதி கொடுத்தா கூட காலதாமதத்தோடு கொடுக்குறாங்க. செல்வந்தர்கள் செல்வாக்கு மிக்கவர்கள்லாம் வந்து பொய் சாட்சி செஞ்சு அவங்களுக்கு சாதகமாக எல்லாத்தையும் வந்து மாற்றிக்கிறாங்க. அடுத்த சமுதாய காரணங்கள் வந்து என்னென்னு பார்க்கலாம். சமுதாய முரண்பாடு பார்க்கலாம். இந்திய நாட்டிலேயே பார்த்தோன்னா இந்தியர்கள் வந்து சமுதாய தனிமைப்படுத்துகிறாங்க. நம்ம இந்தியர்களை வந்து அவங்க வந்து கீழ்த்தர மக்களாக வந்து கருத்துறாங்க. ஆங்கிலேயரோட பண்பாடு பார்த்தோன்னா இந்தியாவோட ஜாதி அந்த கூட்டு குடும்ப இதுக்கு வந்து முரணாக வந்து இருக்குது. ஆங்கிலேயோட நீதிமுறை பார்த்தோன்னா சாதி பஞ்சாயத்துக்களை வந்து சக்தி இழக்க செய்ததாக சொல்கிறாங்க. அடுத்தது சமூக சீர்திருத்த சட்டங்கள் வந்து நிறையா கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ வந்து உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை வந்து தடை செய்கிறாங்க 1829. இது வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து மக்கள் வந்து மாறுறாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா சாதி இளநிலை நீக்க சட்டம்னு 1850 வந்து கொண்டு வராங்க. இந்த சட்டப்படி பார்த்தோன்னா தாழ்த்தப்பட்டவருக்கு வந்து சொத்துரிமை வந்து வழங்கணும்னு அது சொல்றாங்க. இது வந்து இந்துக்கள் சட்டத்துக்கு புறம்பானதா இருக்குதா சொல்றாங்க. விதவை மறுமண சட்டம் பார்த்தோன்னா 1856 கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டம் பார்த்தோன்னா மனு யாக்ன வழக்கறிஞர் இருப்பாங்களே அவங்க வகுத்த சட்டத்துக்கு விரோதமா இருக்கிறதா சொல்றாங்க. அடுத்ததான் சமுதாய மாற்றங்கள்னு பார்க்கலாம். ஐரோப்பியர் வந்து அவங்களோட நாகரிகத்தை புகுத்தி இந்திய சமுதாயத்தை வந்து மாற்றலாம்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. ஆனால் அது வந்து பார்த்தோன்னா நம்ம இந்திய மக்களுக்கு வந்து அவநம்பிக்கையை வந்து ஏற்படுத்தியிருக்கும். புதிய கல்வி திட்டம்லாம் வந்து இவங்க வந்து ஏற்றிருக்க மாட்டாங்க நம்ம இந்தியர்கள். பிராமணர்கள் புரோகிதர்கள்லாம் வந்து அவங்களோட பரம்பரை செல்வாக்கு வந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அச்சப்படுறாங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா மத காரணங்கள் வந்து என்னென்னு பார்க்கலாம். 1813 வந்து பட்டய சட்டம் வந்து கொண்டு வருவாங்க. இது வந்து பார்த்தோன்னா கிறித்துவ மத பிரச்சாரர்கள் இருப்பாங்களே அவங்க வந்து இந்தியாவிலே தங்கி அந்த மத பிரச்சாரத்தில் வந்து ஏற்படலான்னு வந்து வழிவகுக்குது. சில நேரத்தில் பார்த்தோன்னா மத பிரச்சார கூட்டங்கள்லாம் வந்து மாவட்ட ஆட்சியரோட ஆதரவுலேயே வந்து நடைபெறுது. மத இளநிலை சட்டம் வந்து 1856 வந்து கொண்டு வராங்க. இது வந்து இந்துக்கள் வந்து கிறித்துவ மதத்துக்கு மாறுவதை வந்து ஊக்குவிக்குது இந்த சட்டம். பள்ளிகள் கல்லூரிகள்லாம் பார்த்தோன்னா மத போதனை வந்து மத மாற்ற முயற்சியிலே வந்து மேற்கொள்றாங்க. கிறித்துவ மதவர்கள் பார்த்தோன்னா ஒரு காலத்தில் வந்து இந்தியா முழுக்க கிறித்துவர்களாக மாற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சூழ்நிலை வந்து உருவாகுது. எட்மாண்டின் கடிதங்கள்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் வந்து வெளியாகுது. அதில் பார்த்தோன்னா இந்தியா ஃபுல்லாக வந்து ஒரே மதம் தான் இருக்கணும், அது கிறித்துவ மதம் தான், அந்த மாதிரி வந்து அது ரிலீஸ் ஆகுது. அதுக்கு அந்த எதிர்ப்பாளர்களை பார்த்தோன்னா கிளர்ச்சிக்காரர்களாக மாற்றுற அளவுக்கு அந்த கடிதம் வந்து இருந்திருக்கு. இராணுவ காரணங்கள் பார்த்தோன்னா ஆங்கிலேயர்கள் பார்த்தோன்னா அவங்களோட இராணுவ வலிமையினால தான் வந்து இந்தியாவில் வந்து அவங்க ஆட்சியை வந்து நிலைநாட்டுறாங்க. ஆப்கானிய போர் வந்து 1841 42 நடந்திருக்குமா. அதில் வந்து ஆங்கிலேயருக்கு வந்து 20 வீரர்களை வந்து இழந்து 50 கோடி ரூபாய் வந்து நஷ்டத்தை வந்து இது பண்ணுவாங்க. இருந்தாலுமே இந்த போர்ல வந்து தோற்றிருப்பாங்க ஆங்கிலேயர்கள். அதே மாதிரி கிரிமிய போர் வந்து 1854 55 அதில் நடந்திருக்குமா. இதுலையுமே பார்த்தோன்னா ஆங்கிலேயர்கள் வந்து தோல்வி அடைஞ்சிருப்பாங்க.
அது வரைக்கும் நம்ம இந்திய சிப்பாய்களுக்கு வந்து ஆங்கிலேயர்கள் ராணுவத்தை பார்த்து ஒரு பயம் இருந்திருக்கும். ஸோ இவங்களே தோக்குறாங்களே, நம்மளும் வந்து இவங்களை எதிராக வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கும் இவங்களோட தோல்வி. இந்திய சிப்பாய்கள் பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து குறைந்த ஊதியம், பதவி உயர்வு எதுவுமே இல்லாமல் வந்து ஆங்கிலேயர் மேலே ஒரு அதிருப்தியில் வந்து இருந்திருப்பாங்க. கடல் தாண்டி அனுப்பப்படுவது வந்து மேல் சாதி சிப்பாய்கள் வந்து விரும்பி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இலவச தபால் சலுகை வந்து 1856 வந்து நிறுத்தியிருப்பாங்க. அது மாதிரி வெளிநாட்டில் இருக்கும்போது திறமை குறைவாக செயல்பட்டாங்கன்னா அந்த சிப்பாய்களுக்கு வந்து ஓய்வூதியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் வந்து 1856 வந்து கொண்டு வராங்க. இதெல்லாம் சிப்பாய்கள்கிட்ட வந்து வெறுப்புணர்ச்சி வந்து இன்னும் அதிகமாக்குது. சிப்பாய்கள் அதிகாரிகள் கூட அவங்க வந்து மத பிரச்சாரம் வந்து செய்யறாங்க, மத மாற்ற முயற்சியில வந்து பண்றாங்க. அடுத்ததா இங்கிலாந்துல பார்த்தோம்னா நிறைய வந்து போர் நடக்கிறதுனால இங்க உள்ள ராணுவ வீரர்கள்லாம் வந்து அங்க அனுப்புறாங்க. அப்போ ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா ஒரு ஆங்கிலேய வீரருக்கு 5 இந்திய சிப்பாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விகிதத்துல வந்து இருக்கிறாங்க. சிப்பாய்கள் வந்து பார்த்தோம்னா டெல்லி, கான்பூர், அலகாபாத் இது எல்லாமே வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து கொண்டு வராங்க. இப்போ வந்து கிளர்ச்சி தொடங்க காரணம்னு என்னென்னு கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். 1856 பார்த்தோம்னா இந்திய ராணுவத்துல வந்து புதிய என்ஃபீல்டு துப்பாக்கி வந்து கொண்டு வராங்க. இது வந்து பார்த்தோம்னா டம் டம், அம்பாலா, சியல்கோட் அந்த இடத்துல தான் வந்து துப்பாக்கி சுடுற பயிற்சிக்கு வந்து ஏற்பாடு பண்றாங்க. 1857 பார்த்தோம்னா இந்த துப்பாக்கியில செலுத்தப்படுற தோட்டால பார்த்தோம்னா பசு, பன்றி கொழுப்பு இந்த கலவை வந்து பூசப்பட்டதா சொல்றாங்க. பசு பார்த்தோம்னா ஹிந்துக்களுக்கு புனிதமானதா இருக்கு. பன்றி பார்த்தோம்னா முஸ்லிம்களுக்கு அருவருப்புத்தக்க விஷயமா இருக்கு. இவங்க துப்பாக்கி தோட்டாவை செலுத்துறதுக்கு முன்னாடி அவங்க வாயில வச்சு கடிச்சு அதை வந்து செலுத்த வேண்டியதா இருக்கு. அதனால வந்து இதை நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு சிப்பாய்கள் வந்து மறுக்கிறாங்க. ஏற்கனவே நிறைய அவங்க கிளர்ச்சி பண்ண காரணங்கள் இருந்தாலும் இது வந்து ஒரு அந்த கிளர்ச்சிக்கு வந்து ஒரு தீக்குச்சியா மாறுதா சொல்றாங்க. கிளர்ச்சி பரவிய போக்கு பார்க்கலாம். 1857 ஜனவரி மாதம் பார்த்தோம்னா கல்கத்தாவுக்கு அருகே உள்ள டம்டம்ல பார்த்தோம்னா இந்த தோட்டால வந்து நாங்க தொட மாட்டோம்னு சொல்லிட்டு நிறைய சிப்பாய்கள் வந்து கிளர்ச்சியில வந்து ஈடுபடுறாங்க. அது பார்த்தோம்னா வங்காள சிப்பாயிட்ட வந்து பரவுது. அவங்களும் அதை தொட மாட்டோம்னு சொல்றாங்க. பெர்ஹாம்பூர் சிப்பாய்கள் வந்து முதல்ல பார்த்தோம்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த தோட்டாக்களை வந்து வாங்கி கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க. அப்போ வந்து அங்க ராணுவ அதிகாரி வந்து மிச்சல் வந்து அவங்கள வந்து இல்ல நீங்க வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு கண்டிக்கிறாரு. இருந்தாலும் அவங்க வந்து இதை வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா மங்கள் பாண்டே பார்த்தோம்னா இவர் வந்து ஒரு பிராமண சிப்பாய். சார்ஜென்ட் மேஜரை வந்து நோக்கி சுடுறாரு. லெப்டினன்ட் பவ் வந்து படுகாயம் விடுறாரு. இவர் வந்து மங்கள் பாண்டேக்கு வந்து மரண தண்டனை வந்து கொடுத்துடுறாங்க. பெர்ஹாம்பூர் அடுத்தது பார்த்தோம்னா மீரட்டில் உள்ள சிப்பாய்கள் வந்து கிளர்ச்சி செய்யறாங்க. 85 குதிரைப்படை வீரர்கள் வந்து தோட்டாக்களை வந்து தொட மறுத்திருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தோம்னா 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை வந்து கொடுக்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து கைகளை விலங்கு மாட்டி பயிற்சி மைதானத்துல வந்து மக்களுக்கு முன்னாடி வந்து அவமானப்படுத்துறாங்க. இது வந்து மே 9ஆம் தேதி வந்து நடந்திருக்கும். அடுத்த நாள் பார்த்தோம்னா அந்த அவமதிக்கப்பட்ட சிப்பாய்கள் வந்து 3ஆம் குதிரைப்படையினர் வந்து சிறைசாலை வந்து உடைச்சு கைதிகளை வந்து விடுவிக்கிறாங்க. கர்னல் பில்னஸ் அப்படிங்கிறவங்க கொள்றாங்க. சிப்பாய்களும் அந்த விடுவிக்கப்பட்ட அந்த குற்றவாளிகள் இருக்காங்க அவங்க எல்லாரும் போயிட்டு அந்த ஐரோப்பியர்களை போய் கொள்றாங்க. அப்புறம் அந்த ஐரோப்பியர்களோட வீடு எல்லாத்தையும் வந்து கொளுத்துறாங்க. கிளர்ச்சிக்கார சிப்பாய்கள் வந்து மீரட்லேருந்து வெளியேறி அடுத்த நாள் காலையில் வந்து டெல்லியை போய் அடைகிறாங்க. அதில் பார்த்தோம்னா சுமார் 2000 ஆயுதம் திருந்த மீரட் குதிரைப்படை வீரர்கள் இருப்பாங்களே அவங்க மே 11 போயிட்டு பார்த்தோம்னா டெல்லியை வந்து அடைகிறாங்க. அங்கே போயிட்டு அந்நியாட்சி வெல்க, பேரரசு பகதூர் ஷா வந்து வெல்க அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் விடுறாங்க. டெல்லியில இருந்த காலாட்படையினரும் இந்த மீரட் கிளர்ச்சிக்காரர்கள் வந்து சேர்ந்துக்கிறாங்க. கர்னல் ரிப்ளி அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய அதிகாரிகளை வந்து கொல்றாங்க. செங்கோட்டையை வந்து கைப்பற்றுறாங்க. பகதூர் ஷா வந்து பேரரசரா வந்து பிரகடனப்படுத்துறாங்க. இவர் வந்து பிரகடனத்தை வந்து வெளியிட்டிருப்பார். பகதூர் ஷா உயிரினும் மேலான நாட்டையும் மதத்தையும் அந்நிய ஆபத்து நின்றும் காப்பாற்றும்படி பேரரசர் இவர் வந்து ஒரு பிரகடனத்தை வந்து வெளியிட்டிருப்பாரு. 1857 மே 16 பார்த்தோன்னா பேரரசர் பகதூர் ஷா தலைமையில வந்து முறைப்படி வந்து டெல்லி வந்து விடுவிக்கிறாங்க அந்நிய ஆட்சியிலிருந்து. டெல்லி வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் கிளர்ச்சி வந்து ஒவ்வொரு இடமா மாறுது. ஃபெரோஷாப்பூர், முசஃபர்பூர், அலிகார், பஞ்சாப் இந்த இடத்துல தான் வந்து சிப்பாய்கள் வந்து கிளர்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அயோத்தியிலும் வடமேற்கு மாநிலத்திலையும் பார்த்தோன்னா பல கிளர்ச்சிக்காரர்கள் வந்து சிப்பாய்கள் வந்து இருக்காங்க. சிப்பாயோட சேர்ந்துட்டு பார்த்தோன்னா பொதுமக்களும் வந்து கிளர்ச்சி செய்யறாங்க. லக்னோ, பரேலி, கான்பூர் இதெல்லாமே வந்து ஒவ்வொரு இடமா கிளர்ச்சி வந்து வேகமா பரவ ஆரம்பிக்குது. எங்கெல்லாம் கிளர்ச்சி நடக்கோ அங்கெல்லாம் ஆங்கிலேயர்கள் வந்து ஒவ்வொருத்தங்களும் வந்து கொல்றாங்க. கிளர்ச்சியை ஒடுக்க நடவடிக்கை பார்க்கலாம். டெல்லி வந்து வீழ்ச்சி அடைஞ்சது. அப்புறம் வந்து அந்த கிளர்ச்சி பரவிய வேகம்லாம் பார்த்தோன்னா ஆங்கிலேயருக்கு வந்து கவலையை வந்து கொடுத்துருக்கும். கான்பூர்ல பார்த்தோன்னா நானா சாஹிப் வந்து ஆங்கிலேயர் வந்து கொண்டிருப்பாங்க நிறைய பேரை. அதை வந்து இன்னுமே வந்து ஆங்கிலேயர் வந்து கோபமடைய செஞ்சிருக்கும்.
கவர்னர் ஜெனரல் கானிங் பிரபு வந்து கிளர்ச்சி ஒடுக்குவதற்கான எல்லா முயற்சியும் வந்து பண்ணிட்டு இருந்திருப்பாரு. சீனா நோக்கி போயிட்டு இருந்த அந்த மீட்படை வந்து கல்கட்டாவுக்கு திரும்பப்படி வந்து உத்தரவிட்டிருப்பாங்க. பஞ்சாப்ல பார்த்தோன்னா முதன்மை கமிஷனர் வந்து ஜான் லாரன்ஸ் வந்து அந்த சீக்கிய ஐரோப்பிய வீரர்களை வந்து டெல்லிக்கு அனுப்புமாறு கட்டளையிடுறாரு. போர் வீரர்களை வந்து அனுப்புமாறு இலங்கை ஆளுநர்கிட்டையும் இவங்க வந்து கேட்டுக்கிறாங்க. 1857 மே மாதத்தில் பார்த்தோன்னா சென்னையிலேருந்து வந்து கர்னல் ஜேம்ஸ் நீல் பார்த்தோன்னா அடுத்த மாதமே வந்து பனாரஸையும் அலகாபாத்தையும் வந்து கிளர்ச்சிக்காரர்கள் மீட்டிருப்பாரு. தளபதி ஹென்றி ஹேவ்லாக் பார்த்தோன்னா நானா சாஹிப்பை வந்து நிறைய இடத்துல வந்து தோக்கடிக்கிறாரு. கான்பூர்ல நுழைஞ்சு இவர் வந்து இந்தியர்களை வந்து பழி வாங்கியிருப்பாரு. யாரு? ஹென்றி ஹேவ்லாக். அடுத்தது லக்னோவிற்கு போயிட்டு பார்த்தோன்னா பல வெற்றிகளை வந்து பெற்றிருப்பாரு ஹென்றி ஹேவ்லாக். தளபதி ஜான் நிக்கல்சன் பார்த்தோன்னா 4 நாட்களுக்கு அப்புறம் வந்து டெல்லியை வந்து மீட்டிருப்பாரு செப்டம்பர் 20ஆம் தேதி அன்னைக்கு. பெருசர் பகதூர் ஷா வந்து சரணடைஞ்சிருப்பாரு. டெல்லியை மீட்ட 5 நாள்லயே பார்த்தோன்னா லக்னோ வந்து ஆங்கிலேயருக்கு வந்து வசமாக இருக்கும். லக்னோ வந்து யார் யார் கைப்பற்றிருப்பாங்க அப்படின்னா ஹேவ்லாக்கும் ஜேம்ஸ் உட்ரோமும் சேர்ந்து இந்த சாதனை வந்து புரிந்திருப்பாங்க. அடுத்தது பரேலியும் வந்து இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு. அயோத்தியோட உறுதியான எதிர்ப்பையும் மீறி நேபாளத்தோட துணையை வந்து பார்த்தோன்னா சர்லிகான் கேம்பல் வந்து இது வந்து முறியடிச்சிருப்பாரு அயோத்தியோட இதை. மத்திய இந்தியாவில் உள்ள கிளர்ச்சியை வந்து அடக்கிறதுக்கு வந்து சர் ஹக்ரோஸ்ட்டை வந்து அந்த பொறுப்பை வந்து கொடுத்துருப்பாங்க. ராணி லக்ஷ்மி பாய், தாந்தியா தோப்பு, குன்வார் சிங் இவங்க எல்லாருமே பார்த்தோன்னா ஒரு கூட்டு இதுவாக வந்து ஹக்ரோஸுக்கு எதிராக வந்து சதி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இவர் போயிட்டு பார்த்தோன்னா ஜான்சி நகரை வந்து கைப்பற்றுறாரு 1858 ஏப்ரல் 3ஆம் தேதி. ராணி லட்சுமி பாய் வந்து அங்கேருந்து வெளியேறி தாந்தியா தோப்போட சேர்ந்துட்டு கிளர்ச்சியில் வந்து பண்ணுறாங்க. இவங்க போயிட்டு அந்த குவாலியரை வந்து ராணி லட்சுமி பாய் வந்து கைப்பற்றியிருப்பாங்க. நானா சாஹிப்பை வந்து குவாலியரோட பேஷ்வா வந்து பிரகடனப்படுத்துறாங்க. நானா சாஹிப்பும் அவரோட ஆதரவாளர்களும் பார்த்தோன்னா அந்த பதவி இதிலே வந்து இதுவாக இருந்திருப்பாங்க. அந்த இதை சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு ஆங்கிலேய படைகள் வந்து குவாலியரை வந்து சூழ்ந்து கொண்டிருக்கும். ராணி லட்சுமி பாய் பார்த்தோன்னா ஆணுடை அணிந்து கொண்டு வந்து கிளர்ச்சி கலர்கிட்ட வந்து போராடி இருப்பாங்க. அப்போ வந்து அந்த போரில் பார்த்தோன்னா அவங்களோட குதிரை கால் வந்து இடறிய போது கீழே விழுந்திருப்பாங்க. அப்போ அடையாளம் தெரியாமல் ஒருத்தவங்க வந்து இவங்களை வந்து வெட்டியிருப்பாங்க. கிளர்ச்சிக்காரர்களே பார்த்தோன்னா லட்சுமி பாய் தான் வந்து சிறந்த துணிச்சல் மிக்க இராணுவ தலைவர் அப்படின்னு ஆங்கில தளபதி ரோஸே வந்து புகழாரம் வந்து சூட்டி விட்டாங்க. சம்பல் பள்ளத்தாக்கு பார்த்தோன்னா தாந்தியா தோப்பு வந்து தப்பிச்சு போயிருப்பாங்க. அப்போ மான்சிங் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இவரை காட்டி கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க தாந்தியா தோப்பு. நானா சாஹிப் பார்த்தோன்னா தனது குடும்பத்தோட வந்து நேபாளத்துக்கு வந்து போயிருப்பாரு. கிளர்ச்சி வந்து அதுக்கப்புறம் வந்து அடக்கப்பட்டிருக்கும். கிளர்ச்சிக்கான தோல்வியை வந்து நிறைய காரணங்கள் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா இந்த கிளர்ச்சிக்காரர்கள் அவங்களுக்குள்ளேயே வந்து இந்த பொதுவான குறிக்கோள் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்காங்க. சிப்பாய்களோ தலைவர்களோ பார்த்தோன்னா நாட்டுப்பற்றுனாலும் இல்லாமல் அவங்களோட சுய இதுக்காக வந்து போராடி இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து தலைமை வந்து எதுவுமே சரியா அமைஞ்சிருக்காது. நானா சாஹிப் பார்த்தோன்னா ஆங்கிலேயர் வந்து பழி வாங்கணும். அடுத்தது பார்த்தோன்னா பதவி பெற்றவராகவும் வந்து இருந்திருக்காது. லட்சுமி பாய் பார்த்தோன்னா சிறந்த வீராங்கனையா இருந்தாலும் அவங்களாட்டி கிளர்ச்சியை வந்து வழிநடத்து போக முடியல. குன்வார் சிங், தாந்தியா தோப் இவங்களாட்டி வந்து கிளர்ச்சியை ஒரு சரியான திசையில வந்து கொண்டு போக முடியாம இருந்திருக்கும். அயோத்தியில பார்த்தோன்னா அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ஒற்றுமை இல்லாம வந்து கிளர்ச்சியில வந்து ஈடுபட்டு இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு வந்து இந்த கிளர்ச்சிக்கான பொதுவான திட்டம் வந்து எதுவுமே இல்லாம எந்த ஒரு இலக்கும் இல்லாம அவங்க போயிருப்பாங்க. கிளர்ச்சி பார்த்தோன்னா வடக்கு மத்திய இந்தியாவோட நின்றுருச்சு. அங்கேயும் பார்த்தோன்னா சிந்து ராஜபுத்திரமும் இந்த கிளர்ச்சியில வந்து பங்கு பெறாம இருந்திருப்பாங்க. தென்னிந்தியா வந்து இந்த கிளர்ச்சியில வந்து பங்கு பெறாமலே இருந்திருப்பாங்க. அடுத்தது பார்த்தோன்னா இந்திய அரசர்களே பார்த்தோன்னா ஆங்கிலேயருக்கு வந்து விசுவாசிகளா இருந்திருப்பாங்க. அந்த சிந்தியா, ஹோல்கர் இவங்க எல்லாருமே வந்து ஆங்கிலேயருக்கு வந்து கேடயங்களா வந்து இருந்திருப்பாங்க. கிளர்ச்சி வந்து அடக்க கூர்க்காக்களும் வந்து உங்களுக்கு வந்து உதவி பண்ணியிருப்பாங்க. ஆப்கானிய தோஸ்த் முகமது வந்து நடுநிலை வகிச்சிருப்பாரு. 8 ஆண்டுக்கு முன்னாடி இணைக்கப்பட்ட பஞ்சாப் கூட வந்து கிளர்ச்சியை வந்து அந்த தடுக்கிறதுக்காக ஆங்கிலேயருக்கு வந்து உதவி பண்ணியிருக்கும். இறுதியா பார்த்தோன்னா ஆங்கிலேயர்கள் பார்த்தோன்னா தெளிவான குறிக்கோள், போர் திட்டம், அப்புறம் வந்து போர் வீரர்களின் அந்த கட்டுப்பாடு இதனால வந்து இந்த கழகத்தை வந்து முறியடிச்சிருந்திருப்பாங்க. கிளர்ச்சியோட தன்மையும் சிறப்பும் பார்த்தோன்னா இதை வந்து 3 விதமா சொல்றாங்க. சில பேர் சிப்பாய் கழகம், அப்புறம் மக்கள் கிளர்ச்சி, சுதந்திர போர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சிப்பாய் கழகம்னு என்னென்ன காரணங்கள் சொல்றாங்கன்னா 1857 பார்த்தோன்னா பெருங்கிளர்ச்சி, பெருமைப்படுத்தப்பட்ட வேலூர் கழகம்னு சில பேர் சொல்றாங்க. பாதிக்கப்பட்ட அந்த சிப்பாய்களோட எழுச்சி தான் 1857 கழகம்னு வந்து ஒரு சாரர் வந்து வாதிடுறாங்க. ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் ஒரு சிப்பாய் கழகமாகவே இருந்திருக்கிறதா எடின்பரோ ரிவ்யூ அப்படிங்கிறது எழுதியிருக்கு. அதே கருத்து தான் சர் ஜான் லாரன்ஸும் சீலியே அப்படிங்கிற சமகாலத்திலும் வந்து எழுதியிருக்காங்க.
பிரிட்டிஷ் இந்திய சங்கமும் கல்கத்தா முகமடன் சங்கமும் வந்து பார்த்தோன்னா 1857 நிகழ்ச்சியை வந்து கண்டித்து நிறைய தீர்மானங்கள் வந்து இயற்றியிருக்காங்க. தாதாபாய் நவரோஜி கூட வந்து மக்கள் பங்கேற்காத சிப்பாய் கழகம்னு சொல்லியிருப்பாங்க. இந்திய விடுதலை போராட்டத்தை பற்றி விரிவாக ஆராய்ந்து எழுதிய ஆர்.சி. மஜும்தாரும் கூட ஓரளவு மக்கள் பங்கு பெற்று ஆனால் பெரிதும் சிப்பாய்களின் எழுச்சியை 1857 நிகழ்ச்சின்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்.சி. மஜும்தார் அதாவது இவர் என்ன சொல்லியிருப்பாரு, மக்களும் வந்து ஓரளவுக்கு பங்கேற்றிருப்பாங்க ஆனால் வந்து பெரிதா வந்து சிப்பாய் எழுச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிச்சிருப்பாங்க. அடுத்தது பார்த்தோன்னா இது வந்து மக்கள் கிளர்ச்சின்னு சொல்லிட்டு என்னென்ன காரணங்கள் சொல்லலாம்னு பார்க்கலாம். எங்கெல்லாம் வந்து ஆட்சி சீர்குலைந்திருக்குமோ அங்கெல்லாம் வந்து மக்கள் வந்து கிளர்ச்சி செய்ததா சொல்றாங்க. குர்ஜார்கள், ரங்கார்கள், ஜாட்குல மக்கள் தான் வந்து கிளர்ச்சியில வந்து முக்கிய பங்கேற்றிருக்காங்க. அடுத்தது பார்த்தோன்னா முசபர் நகர், சஹரான்பூர், மதுரா, பண்டா இந்த இடத்துல வந்து மக்கள் தான் வந்து கிளர்ச்சியில வந்து இறங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்திய சுதந்திர போர்னு யார் யாரெல்லாம் சொல்லாங்கன்னு பார்க்கலாம். இந்திய சுதந்திர போர் அப்படிங்கிற தலைப்புல வந்து சவார்கர் வந்து ஒரு நூலை வந்து எழுதியிருப்பாரு. அதில் பார்த்தோன்னா குறிக்கோள், திட்டம், அமைப்பு, சதிவேலை இதில் எல்லாமே வந்து இந்த கழகத்தில் வந்து இருந்திருக்கு. அதனால இது வந்து இந்திய சுதந்திர போராட்டம்னு சொல்றது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சவார்கர் சொல்லியிருப்பாரு. ஆனால் பார்த்தோன்னா மஜும்தார் போறவங்க வந்து இதை மறுத்திருப்பாங்க. இது வந்து சிப்பாய் கழகம் தான் இது வந்து ஒரு சுதந்திர போர் அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுத்திருப்பாங்க. அடுத்தது கிளர்ச்சியோட விளைவுகள் என்னென்னு பார்க்கலாம். 1858 நவம்பர் 1 வந்து பேரரசு விக்டோரியா வந்து ஒரு பிரகடனத்தை வந்து வெளியிடுறாங்க. அதில் பார்த்தோன்னா நிலங்கள் இணைப்பு, அப்புறம் வந்து டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் எல்லாம் வந்து கைவிட்டுட்டு பிரிட்டிஷ் பேரரசு பார்த்தோன்னா இந்திய அரசுகளோட சில உரிமைகளை வந்து அங்கீகரிக்கிறாங்க. இந்திய அரசர்களோட அந்த வாரிசுரிமையெல்லாம் வந்து ஏற்றுக்கிறாங்க. அதே போல் வந்து கம்பெனியோட செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் எல்லாத்துக்கும் வந்து ஒப்புதல் அளிக்கிறாங்க. இந்தியா பார்த்தோன்னா இங்கிலாண்டோட முறியடிச்சு கீழே வந்து கொண்டு டேரெக்டாக அவங்க கீழே கொண்டு வராங்க. இந்தியாவோட மைய நிர்வாகம் வந்து மேலும் பலப்படுத்துறாங்க. இந்திய ராணுவத்தில் பார்த்தோன்னா நிறைய மாற்றங்கள் கொண்டு வராங்க. தனித்தனியாக செயல்பட்ட அந்த மன்னர் படை, கம்பெனி படை எல்லாத்தையும் வந்து இணைக்கிறாங்க. ஐரோப்பிய படை வீரர்கள் இருக்காங்களா அவங்களோட எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கிறாங்க. சீக்கியர் பிரிவு, ஜாட் பிரிவு, கூர்கா பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய சிப்பாய்கள் வந்து பிரிக்கிறாங்க. அடுத்தது மத சுதந்திரம், அரசியல், சமூக நிர்வாகம் இது எல்லாருமே அவங்களுக்கு வந்து இதை கொடுக்குறாங்க, ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. நீதித்துறையை வந்து சீர்திருத்தம் செஞ்சுட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு உயர் நீதிமன்றம் வந்து கொண்டு வராங்க. ஆங்கிலேயருக்கும் இந்தியர்களுக்கும் வந்து அந்த மனக்கசவுக்கு வந்து மேலும் வராமல் தடுக்கிறாங்க. கிளர்ச்சியில் பார்த்தோன்னா முஸ்லீம்கள் வந்து அவங்க தான் நிறையா பங்கேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான இதை வந்து அவங்கள கடுமையாக வந்து குறைக்கிறாங்க. இதுதான் வந்து அவுட் சோர்ஸில் உள்ளது. அடுத்து 11th புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கர்னல் மல்லீசன்கிறவர் பார்த்தோன்னா அட்ஜஸ்டன்ட் ஜெனரல் ஆஃப் பெங்கால் ஆர்மியில் இருந்திருப்பார். ஒரு பேம்ப்ளெட்டில் என்ன எழுதிருப்போம் இந்த மேக்கிங் ஆஃப் த பெங்கால் ஆர்மிங்கிற டாப்பிக்கில் பார்த்தோன்னா ஒரு மிலிட்ரி மியூட்டினி அதோட கேரக்டர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஒரு நேஷனல் இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து மாறி இருக்கிறதா சொல்லியிருப்பாரு. அது ஹிஸ்டாரியன் கீன் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்த கழகத்துக்கு முக்கியமான காரணம் பார்த்தோம்னா டல்ஹௌசி பிரபு கொண்டு வந்து அனக்ஷேஷன் கொள்கை, அப்புறம் வந்து ரீஃபார்மு இதெல்லாமே அங்கே இருந்த பிரின்சஸ், சோல்ஜர்ஸ் இவங்க எல்லாரையும் வந்து கோபமடைய செஞ்சுதான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து கொழுப்பு தடவிய அந்த தோட்டாக்கள் இருக்கும்ல அதுதான் வந்து முக்கியமான காரணமாக சொல்லியிருப்பாரு. எட்வர்ட் ஜான் தாம்சன் பார்த்தோன்னா இது ஒரு ரியல் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சொல்லியிருப்பாங்க. வி.டி. சவார்கர் வந்து த வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் வந்து 1909 வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாரா. அதில் பார்த்தோன்னா இது ஒரு அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் போல ஒரு வாராக இருந்திருக்குன்னு சொல்லியிருப்பாரு. இங்கிலீஷ் எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் வந்து இதில் வந்து பங்கேற்காமல் இருந்தாலும் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் தான் வந்து ஹிஸ்டாரியன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோன்னா இனாம் கமிஷன் வந்து பார்த்தோன்னா 1852 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பாம்பே கவர்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்களா அவங்க வந்து இந்த எதெல்லாம் ரெண்ட் ஃப்ரீ லேண்டாக இருக்கோ அதெல்லாம் போய் செக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பார்த்தோன்னா 21 எஸ்டேட் வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டு வராங்க. அடுத்தது பார்த்தோன்னா அந்த விவசாய பொருட்கள் பார்த்தோம்ல அது எல்லாமே வந்து விலைகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். விவசாயிகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. இருந்தாலுமே அவங்களுக்கு எந்த ஒரு நிவாரணமும் கொடுக்காம பிரிட்டிஷ் வந்து அவங்கள்ட்ட அந்த வரி வசூலிக்கிறே வந்து கட்டாயப்படுத்தி இருந்திருப்பாங்க. முஸ்லீம்ஸ்லாம் பார்த்தோன்னா அந்த பப்ளிக் சர்வீஸ்லாம் வந்து அதிகமாக வந்து சார்ந்திருப்பாங்க. அவங்க வந்து உயரிய பதவி இந்த குதிரைப்படை அதிலெல்லாம் வந்து உயரிய பதவியில் உயர் சம்பளத்தில் வந்து இருந்திருப்பாங்க. ஆனால் இவங்க இங்கிலீஷ் கொண்டு வந்து அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் வெஸ்டர்ன் எஜுகேஷன்லாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் ஆகியிருக்கும். அந்த மாதிரி வந்து போர்ஷியன் லாங்குவேஜை பார்த்தோன்னா கோர்ட்டு அப்புறம் வந்து பப்ளிக் சர்வீஸ் எல்லாத்துலேயும் வந்து அபாலிஷ் பண்ணிட்டு இங்கிலீஷை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அதில் பங்கேற்க வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கும். 1856 வந்து ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அதுபடி பார்த்தோன்னா வந்து ஹை கேஸ்ட் மென்னுமே வந்து பெங்கால் ஆர்மியில் போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க சிப்பாயா.
அப்படி அவங்க ஜாயின் பண்ணா அவங்களோட அந்த இத மதச்சார்பான விஷயத்தெல்லாம் வந்து விட்டுட்டு வர மாரி இருந்திருக்கும். 1850ல வந்து லெக்ஸ் லோக்கி ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுபடி பார்த்தோம்னா, கிறிஸ்டியனா மாறுன ஹிந்துஸ்க்கு வந்து அவங்க மூதாதையர்ட்டருந்து வந்து சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான அ வழிவகுக்கிறதுக்கான ஒரு ஆக்ட்டா இருந்திருக்கும். இது வந்து ஹிந்துக்கள வந்து கோவமடைய செஞ்சிருக்கும். அடுத்ததா பார்த்தோம்னா, ரிபெலியன் வந்து ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கும்னா, பேரக்பூர்ல தான் வந்து ஒரு மியூட்டினி ஸ்டார்ட் ஆயிருக்கும். கல்கட்டாக்கு பக்கத்துல. மங்கள் பாண்டே வந்து அவங்களோட ஆஃபீஸர வந்து சுட்டுருப்பாங்க. அடுத்த மாசமே பார்த்தா மீரட்ல வந்து 90 சிப்பாய்ல வந்து பார்த்தோம்னா 5 சிப்பாய் தான் வந்து ஹையர் ஆஃபீஸர் அந்த இத வந்து ஒபே பண்ணியிருப்பாங்க. 10 மே பார்த்தோம்னா 3 சிப்பாய் ரெஜிமெண்ட்ஸ் வந்து ரிவால்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து கொன்னுட்டு ஜெயில்லேருந்து எல்லாரையும் வந்து விடுதலை பண்ணியிருப்பாங்க. அந்த எல்லாரும் போயிட்டோம்னா டெல்லி வந்து மறுநாள் போய் ரீச் பண்ணிட்டு அங்க வந்து பகதூர் ஷா வந்து எம்பரரா வந்து ப்ரொக்ளைம் பண்ணியிருப்பாங்க. ஜூன்ல பார்த்தோம்னா இந்த ரிவால்ட் வந்து ரோஹில்கண்ட் அங்க எல்லாத்துலயும் வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். கான் பகதூர் கான் வந்து பார்த்தோம்னா வைஸ்ராய் ஆஃப் எம்பரர் ஆஃப் இந்தியான்னு அவர் வந்து சொல்லியிருப்பாரு. பந்தல்கண்ட் அதுக்கப்புறம் என்டையர் டோப் ரீஜன் எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து போராடி இருந்திருப்பாங்க. ஜான்சில பார்த்தோம்னா யூரோப்பியன்லாம் கொண்டுட்டு லக்ஷ்மியை பார்த்தோன்னா 22 வயசுல வந்து ரூலரா வந்து என்த்ரோன் பண்ணியிருப்பாங்க. கான்பூர்ல பார்த்தோன்னா நானா சாஹிப் வந்து ரிபல் பண்ணியிருப்பாரு. அதில் பார்த்தோன்னா 125 இங்கிலீஷ் உமன் அந்த சில்ட்ரன்லாம் வந்து கொண்டுட்டு அவங்களோட பாடிஸ்லாம் வந்து அந்த கிணத்துக்குள்ள வந்து வீசியிருப்பாரு. இது வந்து கான்பூர் படுகொலைன்னு சொல்லுவாங்க. ஹென்ரி ஹேவ்லாக் வந்து கான்பூருக்கு வந்து நானா சாஹிப்க்கு எதிராக வந்து அனுப்பியிருப்பாங்க. அடுத்தது அந்த நீல் பார்த்தோன்னா அந்த 125 பேரை கொண்டிருப்பாங்களே அதுக்காக வந்து இந்தியர்களை வந்து பழி வாங்கியிருப்பாரு. நவம்பர்ல பார்த்தோன்னா தந்தையா தோப்பு வந்து திரும்பி கான்பூர் வந்து சீஸ் பண்ணிட்டு அதை வந்து யார் வந்து கேம்பல் போயிட்டு தடுத்து இருந்திருப்பாரு கான்பூருக்கு போய். லக்னோ பார்த்தோன்னா ஹென்ரி லாரன்ஸ் கிட்டேருந்து வந்து ரிபல்ஸ் கைக்கு வந்து போயிருக்கும். ஹேவ்லாக் வந்து லக்னோ நோக்கி அனுப்பிவிட்டுருப்பாங்க. ஆனால் திரும்பி அவரை கூப்பிட்டுருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஜான் லாரன்ஸ் வந்து ஜான் நிக்கோல்ஸ் வந்து ஜூலை மாதம் வந்து டெல்லியை வந்து கேப்சர் பண்ணி சொல்லி அனுப்பியிருப்பாரு. அடுத்து இவர் போயிட்டு பார்த்தோன்னா பகதூர் ஷா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்களோட 2 சன்ஸ் கிராண்ட்சன் வந்து சுட்டு கொண்டிருப்பாங்க. அவதில் மட்டும் ரெசிஸ்டன்ஸ் அவ்வளோ சீக்கிரம் வந்து முடிவுக்கு கொண்டு வந்திருக்க முடியாது. ஏன்னா வந்து தாலுக்தார் விவசாயிகள் எல்லாருமே வந்து சேர்ந்து போரிட்டு இருப்பாங்க. அந்த தாலுக்தார்கள்லாம் பார்த்தோன்னா அவாதுக்கு வந்து லாயலாக இருந்திருப்பாங்க. அவங்க போயிட்டு இதில் வந்து லக்னோவில் பார்த்தோன்னா பேகம் ஹஸ்ரத் மஹால் இருக்காங்க. அவங்க கூட போயிட்டு ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹஸ்ரத் மஹால் பார்த்தோன்னா நவாப் வஜீத் அலியோட மனைவியாக இருந்திருப்பாங்க. இப்போ அந்த அவத்தில் பார்த்தோன்னா வச்சுக்கேன் அந்த சிப்பாய்கள் எல்லாருமே விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க தான் இருந்திருப்பாங்க. அதனால வந்து அவங்களுக்கு இன்னுமே வந்து கோபமாக இருந்திருக்கும். இவங்க எல்லாரும் போயிட்டு ராஜா ஜெயில் சிங் இருக்காங்க. அவங்க தலைமையில் போயிட்டு பிரிட்டிஷ்க்கு எதிராக போரிட்டு இருப்பாங்க. லக்னோவில் பார்த்தோன்னா பேகம் ஹஸ்ரத் மகளோட பையனான பிரிட்டிஷ் குவாத்ரா இருப்பாங்களா அவங்கள வந்து ரூலர் ஆஃப் அவதா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நீல் வந்து அந்த கான்பூர்ல வந்து பழி வாங்கியிருப்பார்ல அவர் வந்து ஒரு தெரு சண்டையில் வந்து லக்னோவில் வந்து இறந்துருப்பாரு. லக்னோ வந்து ஃபைனலாக பார்த்தோன்னா மார்ச் 1858 வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஹக்ரோஸ் இருக்கார்ல அவர் ஜான்சி வந்து கைப்பற்றிட்டு தந்தியா தோப்பு வந்து தோக்கரிச்சிருப்பாரு. இவங்க நம்ம பார்த்தோம்ல லக்ஷ்மி பாய் போயிட்டு குவாலியர் வந்து கைப்பற்றியிருப்பாங்க. அந்த ஃபைட்லேயே வந்து லக்ஷ்மி பாய் இறந்துருப்பாங்களா. அடுத்தது அந்த நீல் இருப்பார்ல அந்த கான்பூர் படுகொலைக்கு பழி வாங்கியிருப்பார்ல அவரோட இது ஸ்டாச்சு பார்த்தோன்னா மெட்ராஸ் மவுண்ட் ரோட்ல இருந்திருக்கும். இவங்க வந்து அவனோட சிலையை எடுக்கணும்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ராஜாஜி மிஸ்ட்ரி 1937-39ல பார்த்தோன்னா அந்த ஸ்டாச்சுவை எடுத்துட்டு போயிட்டு மெட்ராஸ் மியூசியத்தில் வந்து வச்சிருப்பாங்க. குவாலியரை வந்து திரும்பி வந்து ரீகேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஜூலை 1858ல பார்த்தோன்னா கன்னிங் அந்த இவர் இருப்பார்ல கவர்னர் ஜெனரல் லார்ட் கேனிங் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா மியூட்டினி வந்து முடிவுக்கு கொண்டு வந்து பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. காந்தியதப்போ வந்து கேப்சர் பண்ணிட்டு அவரை தூக்கில் போட்டிருப்பாங்க. பகதூர் ஷா 2 வந்து பார்த்தோன்னா செப்டம்பர் 1857ல வந்து ஒரு கைது பண்ணியிருப்பாங்களா. அவர் வந்து ரங்கூனுக்கு வந்து நாடு கடத்திருப்பாங்க. அங்கே பார்த்தோன்னா 87 வயசாக இருக்கும்போது நவம்பர் மாதம் 1862 வந்து அவர் இறந்திருப்பாரு. அவரோட பார்த்தோன்னா முகல் டைனஸ்டி வந்து எண்டுக்கு வந்திருக்கும். குயின்ஸ் ப்ரொக்ளமேஷன் 1858 பார்க்கலாம். ராயல் தர்பார் வந்து அலகாபாத்தில் வந்து நவம்பர் 1858ல வந்து ஹெல்ப் ஆகுது. இதில் பார்த்தோன்னா கியூன் விக்டோரியோட ப்ரொக்ளமேஷன் வந்து லார்ட் கேனிங் வந்து இதை படிக்கிறாரு. லார்ட் கேனிங் பார்த்தோன்னா இவர் தான் லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வைஸ்ராயாக இருந்திருப்பாரு. பிரிட்டிஷ் மொனார்ச்சி பார்த்தோன்னா இந்தியாவில் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அவர் தலைமையில் வந்து ரன் ஆகும். அடுத்தது பார்த்தோன்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருப்பார்ல அவர் கீழே வந்து பார்த்தோன்னா 15 மெம்பர் கொண்ட ஒரு கவுன்சில் இருக்கும். இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட செப்பரேட் ஆர்மியை வந்து அபாலிஷ் பண்ணிட்டு இந்த க்ரௌன் இதுக்குள்ளே வந்து அதை மெர்ஜ் பண்ணிடுறாங்க. அடுத்தது முன்னாடியே இந்த கம்பெனி கூட பண்ண அந்த ட்ரீட்டிஸ் எல்லாருமே வந்து அதே மாதிரி தான் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க.
இது வந்து பார்த்தோன்னா பார்லிமெண்ட்ல 1853ல கொண்டு வந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கும்ல, அதில பார்த்தோன்னா ஒரு யூரோப்பியன்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. ஆனா வந்து 1861ல கவுன்சில்ல பார்த்தோன்னா இந்தியனையும் வந்து நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ், பாலிசி ஆஃப் அனக்சேஷன் இது எல்லாத்தையுமே வந்து முடிவுக்கு கொண்டு வராங்க. இதுதான் வந்து 11th புக்ல குடுத்துருப்பாங்க. அது 10th புக்ல வச்சு குடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அனக்சேஷன் பாலிசி ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா 1840s, 1850ஸ்ல வந்து பார்த்தோன்னா நெறைய டெரிட்டரிஸ் வந்து இந்த 2 மேஜர் பாலிசிஸ்னால வந்து பிரிட்டிஷ் வந்து அனெக்ஸ் பண்ணிக்கிறாங்க. என்னென்ன பாலிசி அப்படின்னா டாக்ட்ரின் ஆஃப் பேராமன்சி. இந்த படி பார்த்தோம்னா பிரிட்டிஷ் வந்து அவங்கள வந்து ஒரு சுப்ரீம் அத்தாரிட்டியா இது பண்ணியிருக்காங்க. நெறைய டெரிட்டரிஸ் வந்து மத்த அந்த நேட்டிவ் ரூலர்ஸ்க்கு வந்து திறமை இல்லன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அடியில வந்து கொண்டு வராங்க. டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் படி பார்த்தோம்னா, யார் யாருக்கெல்லாம் ஆண் வாரிசு இல்லையோ, அந்த மன்னர்கள் வந்து இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பகுதிய வந்து இவங்க பிரிட்டிஷ் வந்து கைப்பற்றியிருக்கிறது. அது மாரி பார்த்தோம்னா, சதாரா, சம்பல்பூர், பார்ட்ஸ் ஆஃப் பஞ்சாப், ஜான்சி, நாக்பூர் இது எல்லாத்தையும் வந்து பிரிட்டிஷ்க்கு கீழ வந்து கொண்டு வருவாங்க. அடுத்தது பார்த்தோன்னா, இவங்க வந்து பிரிட்டிஷர் வந்து இந்தியனோட அந்த சென்டிமெண்ட்ஸ்லாம் வந்து மதிக்காம இருக்கிறது. 1806லயே பார்த்தோன்னா, அந்த வேலூர் புரட்சி நடந்திருக்கும். அதுலயே அவங்கள புதுசா கொண்டு வந்த ட்ரெஸ் கோடு, அதுக்கப்புறம் வந்து அவங்க எந்த ஒரு திருநீர் அந்த மாதிரிலாம் அணியக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏற்கனவே அது சிப்பாய்க்கு வந்து கோவத்தை ஏற்படுத்தியிருக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா 1824ல பார்த்தோன்னா, பேரக்பூர்ல உள்ள சிப்பாய்கள் வந்து பர்மாவுக்கு வந்து எப்படின்னா கடல் கடந்து போகணும்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, கடலை வந்து கடந்தா அவங்களோட கேஸ்ட்டுக்கான இதை வந்து புனிதத்தை இழக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கு வந்து இடைஞ்சலா இருந்திருக்கும். அந்த மங்கள் பாண்டே வந்து யூரோப்பியன் ஆஃபீஸர் அட்டாக் பண்ணியிருப்பாரு. அது எக்ஸாக்டா பார்த்தோன்னா 29 மார்ச் வந்து பண்ணியிருப்பாரு. அப்புறம் தான் இவரை வந்து கொண்டிருப்பாங்களா பார்த்தோன்னா பக்தூர் ஷா டூ இருப்பார்ல, அவர் வந்து பார்த்தோன்னா ஷாஹின்ஷா ஹிந்துஸ்தான் எம்பரர் ஆஃப் ஹிந்துஸ்தானா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது பார்த்தோன்னா ரிபல்ஸ் வந்து ஒவ்வொரு இடமா வந்து கைப்பற்றுவாங்க. நார்த் வெஸ்ட் ப்ராவின்ஸ், அவதி எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா ஃபாலோ ஆக ஆரம்பிக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா கங்கை வேலி, அடுத்தது நார்த் இந்தியாவில் பார்த்தோன்னா அந்த பஞ்சாப், பெங்காலை தவிர பாக்கி எல்லாமே வந்து அந்த ரிவால்ட் வந்து பரவிடுது. ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் சிவில் ரெபல்லியன் வந்து எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா நார்த் வெஸ்ட் ப்ராவின்ஸ்லையும் அவதிலையும் வந்து இதாகுது. ஏன்னா அந்த 2 இடத்துல தான் வந்து சிப்பாய்களுக்கான அந்த ஆள் எடுக்கிறது வந்து நடந்திருக்கும். ஜமீன்தார்ஸ், தாலுக்தார்ஸ் எல்லாருமே வந்து சேர்ந்து வந்து போரிடுறாங்க. அவங்க கூட வந்து விவசாயிகளும் வந்து சேர்ந்து போரிட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோன்னா, இந்த ரிபெல்லியன் வந்து எப்போ சப்ரஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஜூன் 1857ல தான் வந்து டெல்லி, மீரத், ரோஹில்கண்ட், ஆக்ரா இது எல்லாமே வந்து பிரிட்டிஷ்க்கு அடியில கொண்டு வந்து திரும்பி வந்து மார்ஷல் அந்த இடத்துலலாம் கொண்டு வராங்க. அது 10th புக்ல வந்து இவ்வளோ தான் குடுத்துருக்காங்க. அடுத்து 8th புக்ல வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 8th புக்ல ஒரு அந்த பாக்ஸ் குடுத்துருப்பாங்க. பாக்கி எல்லாமே வந்து நம்ம பார்த்ததா தான் இருந்திருக்கும். எந்த இடத்துல வந்து ரிவால்ட் நடந்திருக்கும், யார் தலைமையில, அப்புறம் அத வந்து அடக்குனவங்க யாருன்னு குடுத்துருப்பாங்க. டெல்லியில பார்த்தோம்னா பக்தூர் ஷா டூ இருப்பார்ல, அவர் தலைமையில தான் நடந்திருக்கும். இதை வந்து ஒடுக்குனவர் யார் பார்த்தோம்னா ஜான் நிக்கோல்சன். லக்னோவில் பார்த்தோம்னா பேகம் ஹஸ்ரத் மஹால் இவங்க தான் லீடராக இருந்திருப்பாங்க. யார் தலைமையில் வந்து அடக்கியிருப்பாங்க அப்படின்னா ஹென்ரி லாரன்ஸ். ஓகே, எல் ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்பூரில் பார்த்தா நானா சாஹிப். யார் முடிவுக்கு கொண்டு வந்திருப்பாங்கன்னா புரட்சி சார் கொலின் கேம்பல். ஓகேவா, ஜான்சிலையும் குவாலியர்லையும் பார்த்தோன்னா லக்ஷ்மிபாய் தாந்தியா தோப்பு, ஜெனரல் ஹக்ரோஸ் வந்து இதை கழகத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. வரையில் பார்த்தோன்னா கான் பகதூர் கான், சார் கொலின் கேம்பல் வந்து முடிவு கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கான்பூர், பரேலி அதில் பார்த்தோன்னா ஒரே ஆள் தான் கேம்பல் அப்படிங்கிறவங்க. பீகாரில் பார்த்தோன்னா குன்வர் சிங் வந்து லீடராக இருந்திருப்பாங்க. வில்லியம் டெய்லர் வந்து அந்த கிளர்ச்சியை வந்து முடிவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இதான் வந்து 8th புக்கில் கொடுத்துருக்காங்க. பாக்கி எல்லாமே நம்ம பார்த்து தான் இருக்கும். இதோட 1857 ரிவால்ட் வந்து புரிஞ்சிருச்சு. தேங்க்யூ.